வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம முருங்கை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு எண்ணற்ற மருத்துவன்மைகள் கிடைக்கும். காரணம், முருங்கை கீரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. விட்டமின்கள், மினரல்கள், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இணைந்து நமக்கு இயற்கையான முறையிலேயே ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே அதிகரிக்குது. அது எந்தெந்த வகையில் சாத்தியம், முருங்கைக்கீரையினுடைய தனித்தன்மையான மருத்துவன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பாற்றலை முருங்கைக்கீரை அதிகரிக்கிறது. முருங்கைக்கீரையில் எண்ணற்ற விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது. இதனால் நம்மளுடைய உடல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுகிறது. மேலும் நமக்கு வரக்கூடிய சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று நோய்கள் ஏற்படாமல் சிறந்த நோய் தடுப்பையும் நமக்கு முருங்கைக்கீரை அளிக்கிறது. அப்போ நோய் ஏற்பட்டால் நம்மளுடைய உடல் மீண்டும் பலம் பெற்று ஆற்றலை பெற்று அந்த நோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மையும் நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மையும் நோய் எதிர்ப்பாற்றலையும் முருங்கைக்கீரை நமக்கு அளிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடுவதற்கான பலமும் நமக்கு கொடுக்கும் முருங்கைக்கீரை. வீக்கத்துக்கு எதிரான குணங்களை முருங்கைக்கீரை கொண்டது. முருங்கைக்கீரையில் வீக்கத்துக்கு எதிரான குணங்கள் இயற்கையாகவே அதிகமாகவே இருக்கு. இயற்கையான இந்த குணங்கள் மூட்டு வலி எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம், நாள்பட்ட மூட்டு வலி, மூட்டு வீக்கம் ஆகியவற்றை குறைக்கிறது. உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருந்துச்சு அப்படின்னா அல்லது மூட்டு தொடர்பான மற்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை போக்கிக் கொள்ளலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் பண்புகள், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை உங்களுக்கு முருங்கைக்கீரை கொடுக்கும். இதன் மூலமாக பிபி, சுகர், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை என எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற எல்லாமே கியூர் ஆகிடும். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கும். வயிற்று உப்புசம் மற்றும் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்றவற்றையெல்லாம் நமக்கு முருங்கைக்கீரை சால்வ் பண்ணிடும். முருங்கைக்கீரை நம்மளுடைய செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கு. இதனால நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல், வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான ஆரோக்கியம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இரத்த சர்க்கரையினுடைய அளவை முறைப்படுத்துகிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது. அதாவது சுருக்கமாக சொல்ல முடியும்னா நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவை முருங்கைக்கீரை கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய உடல் நீரிழிவு நோயை எதிர்த்து போராடுவதற்கான இயற்கையான பாதுகாப்பை முருங்கைக்கீரை அளிக்கிறது. இது நம்மளுடைய உணவுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகரித்து விடாமல் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் பாதுகாத்துக்கும். எனவே சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்களும் அல்லது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தொடர்ந்து முருங்கைக்கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது இயற்கையாகவே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்திற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். நமது உடல் நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை எல்லாம் முருங்கைக்கீரை நமக்கு குறைக்கும். ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் எல்லாம் நமக்கு கண்ட்ரோலாக வைக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை முருங்கைக்கீரை அதிகரிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் முருங்கைக்கீரையில் இருக்கு. இதன் மூலமாக இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தங்கள் இருக்குங்க இல்லையா, அது தங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளும் படியாமல் இருக்கிறதால இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் ரத்த நாளங்களில் சீராக செல்ல ஆரம்பிக்கும். எந்த விதமான தடையும் இருக்காது. இதன் மூலமாக ஏதாவது ரத்தம் தடை பண்ணும் அப்படின்னா கொழுப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்ற அர்த்தம். அப்போ கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொள்ளும் போதும் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளும் போதும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது, அதாவது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்கீரை. நம்முடைய மூளையினுடைய ஆற்றலை இயற்கையான முறையில் முருங்கைக்கீரை அதிகரிக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய நினைவாற்றல் நல்ல முறையில் இயங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்முடைய கவனத்தை முருங்கைக்கீரை அதிகரிக்கும். நினைவாற்றல் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிரான பாதுகாப்பை முருங்கைக்கீரை நமக்கு கொடுக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கிறதால எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்டராக சிந்தித்து செயல்படுவதற்கு
மேம்படுவதற்கு, மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை முருங்கைக்கீரை மேம்படுத்துகிறது. பளபளக்கக்கூடிய சருமம் மற்றும் கருகருவென நீளமான அடர்த்தியான கூந்தலை முருங்கைக்கீரை கொடுக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் நம்மளுடைய உடல் பார்த்தோம்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறும், ஊட்டம் பெறும். இதனால சருமத்தில் எந்த விதமான எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் இருக்கும். முகப்பருங்களோ கண் கருவளையங்களோ என எதுவுமே இருக்காது. டெட் செல்ஸ், அதாவது நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். அதே போல தலைமுடி எந்த விதமான உதுதல் பிரச்சனையும் இல்லாமல், இளநரை பித்தநரை போல எதுவுமே இல்லாமல் தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கும் முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். நமது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முருங்கைக்கீரை வெளியேற்றுகிறது. ஸோ அந்த டாக்ஸின்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். முருங்கைக்கீரை இயற்கை கழிவு நீக்கி ஆகும். இது நமது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரை நமது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். நம்மளுடைய உடலில் கல்லீரலையும் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். அந்த கல்லீரலை கரைத்து, அதாவது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதை தொடங்கி கல்லீரலில் தேங்கக்கூடிய டாக்ஸின்கள், அந்த கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். இதை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக நம்மளை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்வோடு வைத்துக் கொள்வதற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். இது நமக்கு தினமும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை முருங்கைக்கீரை கொடுக்கும். கழிவுகளை வெளியேற்றுவதால் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கொண்டது முருங்கைக்கீரை. ஆனால் கலோரிகளை நமக்கு குறைவாக தான் கொண்டிருக்கு. அதனால் முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது பசியை கண்ட்ரோல் பண்ணலாம். இதனால் உடலினுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு அதிகரிக்கும். ஸோ உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தங்களுடைய உணவுகளில் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றல் குறையாமல் உங்களுக்கு பாதுகாத்துக்கும். இதனால் சைடு எஃபெக்டே இல்லாமல் கொழுப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் குறைத்து நலப்போடு வாழலாம். தொடர்ந்து முருங்கைக்கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் முருங்கைக்கீரையை ஒரு தடவையோ 2 தடவையோ சமைத்து சாப்பிடும்போது உங்களுக்கு நலம் கிடைக்கும். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.